ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் Black Cat யூடியூப் சேனல். இன்றைக்கி சேல் வீடியோ கொடுத்துருக்குறேன். சேல் வீடியோவில் நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். வாங்க என்னென்ன நாணயம் கொடுத்துருக்கேன்றதை பார்ப்போம். ஒரு ரூபாவில் காப்பர் நிக்கலில் 1984 ஹைட்ராபாட் மின்ட்டு. 1984 ஹைட்ராபாட் மின்ட்டில் 2 நாணயம் கொடுத்துருக்குறேன். கண்டிஷன் பார்த்துங்க, கண்டிஷன் நல்லாயிருக்கும். 2 நாணயம் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே சேம் கண்டிஷன் தான். 1984. 5 ரூபா. 5 ரூபாவில் காமராஜர். 5 ரூபாவில் காமராஜர் பாம்பே மின்ட்டு. 5 ரூபாவில் காமராஜர் பாம்பே மின்ட்டு, ரேர் வெரைட்டி. இதில் இது ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கு. இது காமராஜர் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அசோக சின்னம் இருக்குதுல்ல, 5 ரூபாவில் அசோக சின்னம் சைடு உள்ளதில் ரிம்மு. இந்த ரிம்மில் இருக்கக்கூடிய செமி சர்க்கிள், இந்த செமி சர்க்கிள் உங்களுக்கு 51 செமி சர்க்கிள் மட்டும்தான் இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கில். செகண்ட் ஸ்ட்ரைக்கு உங்களுக்கு நார்மலாக 52 இருக்கும். இந்த பாக்ஸ், இந்த செமி சர்க்கிள் 52 இருக்கும் நார்மலாக உள்ளதில் பாம்பே மின்ட்டில். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கில் உங்களுக்கு 51 தான் இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த நாணயம் உங்களுக்கு ரொம்பவும் ரேரு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ரொம்பவும் ரேரு, விலையும் அதிகம். அது இதனுடைய விலை ரொம்ப அதிகம். இந்த நாணயம் தேவைப்படுறவங்க மட்டும் ஃபோன் பண்ணி என்கிட்ட ரேட்டை கேட்டுக்கலாம். நாணயம் தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணி என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ரேட்டை கேட்டுங்க. இது ரொம்பவும் விலை அதிகம். பத்து ரூபாவில் லாலா லஜ்பத் ராய். 10 ரூபா லாலா லஜ்பத் ராய் யூஎன்சியில் கொடுத்துருக்குறேன். லாலா லஜ்பத் ராயில் 10 ரூபாவில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது யூஎன்சி கண்டிஷன். இது கல்கட்டா மின்ட்டில் கொடுத்துருக்குறேன். இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 1100 ரூபாய் வரும். 60 இயர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். 10 ரூபாவில் 60 இயர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் கல்கட்டா மின்ட்டு. இதுவும் யூஎன்சியில் கொடுத்துருக்குறேன். இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன் 60 இயர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில். இதுவும் யூஎன்சி தான். இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 550 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 1 ரூபா செட்டு. 1 ரூபாவில் ஜவஹர்லால் நேருவில் பெரிய நாணயத்தில் ஒரு நாணயம். அதெல்லாம் கண்டிஷன் நல்லாயிருக்கும். ஃபுல் கண்டிஷனில் உள்ள நாணயம் தான் இதெல்லாம். சின்ன நாணயம், சின்ன நாணயத்தில் 1 ரூபாவில் ஒரு நாணயம். எல்லாமே கண்டிஷன் பக்கா கண்டிஷனில் இருக்கும். இதெல்லாம் 50 பைசா. 50 பைசாவில் ஒரு நாணயம். இது 3 நாணயமும் சேர்ந்து ஒரு செட்டு. இந்த 3 நாணயமும் சேர்த்து ஒரு செட்டாக கொடுத்துருக்குறேன். இது ஒரு செட்டினுடைய விலை 120 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 3 நாணயமும் சேர்த்து 120 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 5 ரூபாயில் 2004 ஹைட்ராபாட் மின்ட்டு. யூஸ்டு நாணயம் தான் இது. 2004 ஹைட்ராபாட் மின்ட்டு. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 800 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 800 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 1 ரூபாவில் கேர் ஃபார் கேர்ள் சைல்டு. 1 ரூபாவில் கேர் ஃபார் கேர்ள் சைல்டு ஹைட்ராபாட் மின்ட்டு. ஹைட்ராபாட் மின்ட்டில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இதுவும் யூஸ்டு நாணயம் தான் இது. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன்.
இது ஒரு நாணயத்தினுடைய விலை 250 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 250 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 5 ரூபா மதன் மோகன் மாளவியா. 5 ரூபாவில் மதன் மோகன் மாளவியா ஹைதராபாத் மின்ட்டு 2 நாணயம் கொடுத்துருக்குறேன். ரெண்டுமே யூஸ்டு நாணயம்தான். கண்டிஷன் ஆனால் நல்லாயிருக்கும். யூஸ்டு நாணயமாக இருந்தாலும் கண்டிஷன் நல்லாயிருக்கும். ஹைதராபாத் மின்ட்டு 2 நாணயம் கொடுத்துருக்குறேன். ரெண்டுமே சேம் கண்டிஷன் தான். யூஸ்டு நாணயம் அது. ஹைதராபாத் மின்ட்டில் 2 நாணயம் கொடுத்துருக்கேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 150 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். காந்தி செட்டு ஒன்று கொடுத்துருக்குறேன். காந்தி செட்டு ஒன்று கொடுத்துருக்குறேன். என்னென்ன கொடுத்துருக்குறேன்னா 1 ரூபா, 1 ரூபாயில் காந்தி ஒன்று. இதெல்லாம் கண்டிஷன் பக்கா கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். காந்தியில் 1 ரூபாயில் ஒரு நாணயம், 50 பைசாவில் ஒரு நாணயம். 50 பைசாவில் ஒரு நாணயம். எஃப்எஸ்எஸில் தந்தி மார்ச், இதில் ஒரு நாணயம். அஞ்சு ரூபாயில் தந்தி மார்ச், 5 ரூபாயில் தந்தி மார்ச், இதில் ஒரு நாணயம். மொத்தம் 4 நாணயம். மொத்தம் 4 நாணயம் அப்படியே சேர்ந்த மாதிரி ஒரு செட்டாக கொடுத்துருக்குறேன். இது ஒரு செட்டினுடைய விலை காந்தி 130 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 4 நாணயம் சேர்ந்து ஒரு செட்டாக கொடுத்துருக்குறேன். 130 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். அம்மன் காசு ஒன்று கொடுத்துருக்குறேன். இது கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் உள்ள நாணயம். இது இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். அம்மன் காசில் புதுக்கோட்டை சமஸ்தானம். அது இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 500 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். ஜவஹர்லால் நேரு 1 ரூபா நாணயத்தில் ஒரு நாணயம் தனியாக இருக்குது. இந்த நாணயம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இது ஒரு நாணயம் 100 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கண்டிஷன் பார்த்துங்க, நல்ல கண்டிஷனில் இருக்குது. நல்ல பியூஎன்சி கண்டிஷனில் இருக்குது. நாணயம் பியூஎன்சி கண்டிஷன் இது. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 100 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். நாணயங்கள் தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நாணயம் தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. காமராஜர் இது ரொம்பவும் ரேர். இது இந்த நாணயத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் நிறைய பேருக்கு இது தெரியாது. இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு நான் சொல்லிட்டேன் எப்படி பார்க்கணுன்னு. அசோக சின்னம் உள்ள சைடில் ரிம்முக்கு பக்கத்தில் உள்ள இந்த செமி சர்க்கிளில் எண்ணுனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 51 இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு. அதுதான் ரொம்பவும் விலை கூட. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். நாணயங்கள்லாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.